நடுநிசையில் நித்திரையிலிருந்து விழித்தெழுந்த சடகோபனுக்கு யாரோ வீட்டின் கதவை தட்டுவது போல கேட்டது. சட்டென எழுந்த அவர் வாசற்கதவை திறந்து பார்க்க அங்கே குப்பென்று வீசியது சிகரெட் நாற்றம். ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எவருமே இல்லை. ஒரு நொடியில் அரண்டு போன சடகோபன் செய்வதறியாது தெருக்கதவை சாத்த முயல யாரோ தன்னை மீறி உள்ளே செல்வது போல் தோன்றவே வாய்விட்டு அலறினார் சடகோபன். எங்க என்ன கெட்ட கனவா? ஏன் இப்படி கத்துறீங்க என தூங்கிக் கொண்டிருந்த கணவன் சடகோபனை எழுப்பினாள் பூங்கோதை. இது வெறும் கனவுதான் என தெரிந்தாலும் அதை நம்ப மறுத்தது அவரது மனம். விடிந்த பின் பாவம் பக்கத்து வீட்டு இளங்கோ போயிட்டாருங்க என்று மனைவி கண் கலங்கியவாறு சொல்ல அதிர்ந்தார் நேற்று இரவு வரை ஓடி ஆடி நடமாடிக் கொண்டிருந்த மனிதர். பூங்கோதை அவரை பார்த்து நம்ப முடியலீங்க. அவர் உயிர் பிரிந்த நேரம் நீங்க நடு ஜாமத்துல கத்திக்கிட்டே எழுந்திருச்சிங்களே அதே நேரம் தான். நண்பன் இளங்கோவுடன் இவருக்கு 40 வருட நட்பு. ஒரே வீட்டு மனையை வாங்கி 2 வீடுகளை ஒட்டியே கட்டியது இவர்களது நெருங்கிய நட்பிற்கு ஒரு அடையாளம். ஆனால் பல வருடங்கள் கழித்து அதே வீட்டு மனை இருவரிடையே இடஒதுக்கீட்டில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர்களை பிரிக்கவும் செய்தது. பகைமையை வளர்த்துக் கொண்டு இளங்கோவுடன் பேசியே 10 வருடங்கள் ஆனாலும் இன்று ஏனோ பரிதவித்தது இந்த பாவி மனம். ஐயோ அங்கிள், அப்பா எங்களை விட்டு போயிட்டாரு என அவன் கதறிய கதறலில் துடித்து போனார் சடகோபன். இறந்து கிடந்த நண்பனின் உணர்வற்ற கால்களை தன் கைகள் நடுங்கியபடி தொட்டார். சில்லிட்ட அந்த கால்களின் மேல் சொட்டியது அவரது கண்ணீர். நல்ல மனுஷன்தான், அந்த பாழா போன புகைப்பழக்கம் ஆளை சீக்கிரமாவே கொண்டு போயிடுச்சு என்று யாரோ சொல்வது காதில் விழ இறந்த உடலை குலுக்கினார் சடகோபன். 10 வருஷமா என்னோட பேசாம இருந்தியே, அப்படியே போக வேண்டியதுதானே, இப்ப மட்டும் சாக போறேன்னு வந்து சொல்லிட்டு போனியா என தலையில் அடித்து கொண்டு அழ, அண்ணன் உங்க தோழனை அந்த யமனுக்கு குடுத்துட்டீங்களே, இனி யார் இருக்கா எங்களுக்கு என அலறிக்கொண்டே ஓடி வந்து காலில் விழுந்தாள் இளங்கோவின் மனைவி மகேஸ்வரி. இளங்கோவின் 16 வயது மகள் ஸ்ருதி சடகோபனை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தாள். வெடித்தது அவரது இதயம். வேற்றுமை தெரியாத இந்த உறவுக்கு பெயர் என்ன? நான் என்ன இந்த பெண் பிள்ளைக்கு அந்நிய ஆணாக தெரியவில்லையா? இவர்களை தள்ளி வைத்து தவறு செய்து விட்டேனே என எண்ணி ஓவென வீடே அதிரும்படி கத்தினார் சடகோபன். 2 வீட்டிற்கும் இடையே தடுப்பு சுவர் இல்லாததால் வாசல் தெளிக்கும் தண்ணீரும் பூத்தொட்டிகளில் ஊற்றும் தண்ணீரும் ஒருவர் வீட்டில் இருந்து மற்றொருவர் வீட்டுக்கு ஓடிச் செல்ல சுனாமி அலையாய் மாறியது சண்டை. இருவர் மனைவிகளிடையே மோதல். இதோ அந்த இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று இருந்தவன் இன்று இல்லை. இந்த அடங்க போகும் வாழ்க்கையில் நமக்குள் ஏனடா அத்தனை ஆர்ப்பாட்டம், அழிச்சாட்டியம்? நண்பா, இன்று நீ, நாளை நான். இன்றைய காலகட்டத்தில் ஆடியடங்கும் நம் வாழ்க்கையிலே 6 அடி நிலம் கூட சொந்தமில்லை. இதில் 1.5 அடி இடத்திற்காக கூட வெட்டுக்குத்து. இன்று மன்னிப்பு கேட்பதால் மாண்டவன் வருவானா? இங்கே நண்பன் உடலை குளிப்பாட்டிய தண்ணீர் வேகமாக சடகோபனின் வீட்டு வாசலை தேடி ஓடியது. இவன் இறந்த பின்பும் நம்மிடம் வந்து வம்பு இழுக்கிறானோ என தோன்ற அருவியென கொட்டியது கண்ணீர். தேங்கிய அந்த தண்ணீரில் மங்கலாக வந்து மறைந்தது நண்பன் இளங்கோவின் உருவம்.